இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் ஜனவரி 6. நிலைத்திருக்கும் வாழ்க்கையே நாடுங்கள். ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாகிவிட்ட ஒருவனுக்கு இக்காலத்துக்கு உரியவைகளை காட்டிலும் நித்தியத்திற்கு உரியவைகளே அதிக மேன்மையுள்ளதாய் இருக்கும். அதாவது பூமிக்குரியவைகளின் மதிப்பை காட்டிலும் பரலோகத்துக்கு உரியவைகளின் மதிப்பு இவனுக்கு இப்போது அதிக முக்கியமானதாய் இருக்கும். நித்திய வாழ்வை நோக்கிச் செல்லும் நம்முடைய பயணத்தில் இவ்வுலகம் நாம் கடந்து செல்லும் இடைவெளி மாத்திரமே ஆகும். தகுதியை பெறும் பரீட்சைக்காகவே நாம் இவ்வுலகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறோம். வாழ்வின் பல்வேறு சூழ்நிலைகளில் பரலோகத்துக்குரிய நித்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறோமா அல்லது இப்பூமிக்குரிய அனித்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறோமா என்பதை காண்பதற்காகவே தேவன் இப்போது நம்மை சோதித்து அறிகிறார். நாம் ஞானமுள்ளவர்களாய் இருந்தால் நித்தியத்தின் மதிப்புடையவைகளையே தெரிந்து கொள்வோம். ஒரு குழந்தை 500 ரூபாய் நோட்டை காட்டிலும் ஒரு பளபளக்கும் வர்ணத்தாலேயே விரும்பும். ஏனென்றால் இக்குழந்தைக்கு மதிப்பிடும் சாதுரியம் இல்லை. பரலோகத்திற்கும் நித்தியத்திற்கும் உரியவைகளுக்கு பதிலாய் இப்பூமிக்குரியவைகளையே நாம் தெரிந்து கொண்டால் நாமும் இந்த குழந்தையைப் போலவே நடந்து கொள்கிறோம். இவ்வுலகமும் அதில் உண்டான யாவும் கடந்து போகும் என வேதாகமத்தில் மிகவும் தெளிவாக தேவன் நமக்கு கூறியிருக்கிறார். எனவே இப்பூமிக்குரிய தற்காலிகமானவைகளுக்காக நாம் ஜீவிப்பது நம்முடைய பணத்தை சீக்கிரத்தில் நஷ்டமடைந்து திவாலாக போகும் வங்கியில் சேமிப்பதற்கு ஒப்பாகும். ஞானமுள்ள மனிதனோ தன் பணத்தை ஓர் நிலையான வங்கியில் சேமித்து வைப்பான். இதை போலவே பரலோக ஞானமுள்ளவர்கள் நித்திய மதிப்பு உடையவைகளுக்காகவே ஜீவிப்பார்கள். நித்திய மதிப்புடையவைகள் நம்முடைய குணாதிசயங்களாகிய பரிசுத்தம், அன்பு, நற்குணம், மன்னிக்கும் தன்மை, தாழ்மை போன்றவைகளாகும். நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போகையில் இதுபோன்ற மேலான குணாதிசயங்களை மாத்திரமே நம்மோடு எடுத்துச் செல்ல முடியும். ஏனெனில் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஆம், இந்த ஒரு வாழ்க்கை நித்திய நோக்கத்தோடு வாழ்வதே சாலமும் சிறந்த வாழ்க்கையாகும். எபிரேயர் 9:27. ஜெபிப்போமா. அன்பின் பரமபிதாவே, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை உலக மாயைக்கு அல்ல நித்திய வாழ்வை முன்வைத்தே ஜீவித்திட வேண்டும் என மீண்டும் என்னை உணர்த்தியமைக்கு உமக்கு நன்றி. ஆமேன்.